Good evening, students. This is detailed answer from that lesson Economics, Understanding Development, Perspectives, Measurement and Sustainability. Okay, question: discuss the policies for sustainable development. First, detailed answer: discuss the policies for sustainable development. Use of non-conventional sources of energy. So India depends on thermal and hydro power plants to meet its power needs. ஸோ இந்தியா தனக்கு தேவையான அதாவது பவர் நீட்ஸ்னு சொல்லும்போது எலக்ட்ரிசிட்டியை எதுலேருந்து எடுத்துக்கிறாங்கன்னா தெர்மல்லேருந்தும் ஹைட்ரோ பவர் பிளான்ட்ஸ்லேருந்தும். ஏன் தெர்மல் பவர் பிளான்ட்ஸ் சொல்லும்போது அனல் மின் நிலையம், ஹைட்ரோன்னு சொல்லும்போது நீர் மின் நிலையம். ஸோ இந்தியா டிபெண்ட்ஸ் ஆன் தெர்மல் and hydro power plants to meet its power needs. Then both of these sources have an adverse environmental impact. ஸோ இந்த ரெண்டு பவர் பிளான்ட்டும் நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது. இது வந்து என்விரான்மெண்டலில் நிறைய இம்பேக்ட் விளைவுகளை ஏற்படுத்தும். தெர்மல் பவர் பிளான்ட்ஸ் emit large quantities of carbon dioxide which pollute the environment. ஸோ தெர்மல் பவர் பிளான்ட் வரக்கூடிய நிறைய வெளியிடக்கூடிய லார்ஜ் குவான்டிட்டிஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு விச் பொல்யூட் த என்விரான்மெண்ட். அதாவது சுற்றுப்புற சூழ்நிலையை மாசுபடுத்தும். பொல்யூட் பண்ணும், மாசுபடுத்தும். தென் சோலார் பவர் இன் இந்தியா. சோலார் பவர் இஸ் அ கன்வர்ஷன் ஆஃப் எனர்ஜி ஃப்ரம் சன்லைட் into electricity either directly using photovoltaic cells or indirectly using concentrated solar power. So solar power is the conversion of energy from sunlight. solar powerனாலே எதுலேருந்து எனர்ஜி எடுக்கிறாங்க? சன்லைட்லேருந்து. அதை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? எலக்ட்ரிசிட்டிக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க இல்லையா? தென் சோலார் பேனல்ஸ் அப்சர்வ் த சன்லைட் as a source of energy to generate electricity. So in order to generate electricity, they take sunlight. Solar panels absorb the sunlight as a source of energy to generate electricity. Then solar electric system can reliably produce electricity for our homes and office. ஸோ இந்த சோலார் பவர் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணோம்? ஹோம்ஸ்லேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். தென் அண்ட் ஆல்சோ ஆஃபீஸஸ். These distributed solar systems are often installed by home and business owners to reduce their electricity cost. ஸோ எலக்ட்ரிசிட்டி காஸ்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக, குறைப்பதற்காக மோஸ்ட்லி people use in the home and also business owners also use this solar system. Then solar power in India is a fast developing industry. So solar power in India is a fast developing industry. Nowadays நல்ல டெவலப் ஆகிட்டு இருக்குல்ல. ஒன்று வந்து என்னது? சோலார் பவர். Then second question, describe detail about environment policies in India. Then environment policies in India have been evolved considerably over a past 3 decades. Decadesனா 10 years, 3 decadesனால் 30 வருஷமாக. ஸோ கடந்த 30 வருடங்களாக அந்த என்விரான்மெண்ட் பாலிசி வந்து எனது படிப்படியாக முன்னேற்றுவதற்காக அரசு பலவித முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. ஸோ என்விரான்மெண்டல் பாலிசிஸ் இந்தியா have been evolved considerably over the past 3 decades. These policies have covered a wide range of issues such as air, water pollution, waste management, and also biodiversity conservation. ஸோ எதில் உள்ள ப்ராப்ளம்? ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், தென் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஆல்சோ பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன். பயோடைவர்சிட்டி ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் ஆல்சோ அனிமல். அதை எப்படி கன்சர்வ் பண்ணலாம், பாதுகாக்கலாம், எல்லாத்துக்காகவும் நிறைய முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. தென் இந்தியா ஃபேஸஸ் சேலஞ்சஸ் இன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் which has to be achieved limited resources. So India faces challenges in economic development which has to be achieved with limited resources, minimum externalities, and in the presence of an uncertain climate. ஸோ இந்தியா வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்காக பலவித முயற்சிகளை
மேற்கொள்ள இந்தியா ஃபேஸஸ் நிறைய சேலஞ்ச் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஏற்படுத்துவதற்காக நிறைய சவால்களை சந்திக்க வேண்டியுள்ளது. ஒன் ஆஃப் த அப்ரோச்சஸ் டு ஓவர் கம் திஸ் சேலஞ்ச் இஸ் த்ரூ த பாத் ஆஃப் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். ஸோ இதெல்லாம் எனது ஓவர் கம் பண்ணி வரணும்னா நிலையான டெவலப்மெண்ட் ஏற்பட வேண்டும். அந்த பாத் வழி அந்த வழியாக சென்றால் தான் என்ன செய்ய முடியும், எல்லா சேலஞ்சஸும் வர முடியும், ஓவர் கம் பண்ணி வர முடியும். Then Supreme Court of India has interpreted and introduced new changes in environmental protection through a series of direction and also judgment. So Supreme Court also takes many measures to overcome these challenges in order to protect the environmental. Okay, so study these two questions also. Thank you.